Good afternoon, juniors. ஒரு முக்கியமான ஸ்டோரி என்னன்னா மழைத்துளி தெரியுமா நமக்கு? மழைத்துளி எப்படி உருவாகுது? என்ன ஆகுது? தண்ணி வந்து என்ன பண்ணுது? நீராவியா மாறி மேலே போய் மேகம் குளிர்ந்து மழையா வருது. ஸோ அந்த மழைத்துளி வந்து எங்கெங்கெல்லாம் விழுவா? ஸோ இப்போ நீங்கள் தான் மழைத்துளிகள் மாதிரி சரியா? நீங்கள் கடலில் விழுவுறீங்க என்ன ஆவீங்க? உப்பு தண்ணியாக போயிடுவீங்க. நீங்கள் கடலில் வந்தால் சரி ஒரு சாக்கடை தண்ணி இருக்குது அதில் வந்துடுறீங்க என்ன ஆவீங்க? கெட்ட தண்ணியாக போயிடுவீங்களா? இதே ஒரு ஆற்றுல விழுவுறீங்க அப்போ என்ன ஆவீங்க? நல்ல தண்ணியாக மாறிடுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். ஸோ நீங்கள் யார் கூட சேரீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட தன்மை நிர்ணயிக்கப்படும் ஐயா. கடலில் விழுந்தால் எப்படி உப்பு தண்ணி ஆகுறாங்க, சாக்கடையில் விழுந்தால் கெட்ட தண்ணி ஆகுறாங்க, ஆற்றுல வந்தால் நல்ல தண்ணி ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் யாரும் முடிவு பண்ணுவாங்க உங்கள் கேரக்டர் எப்படி அப்படின்னு. முன்னாடியே சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேரன்னு. அப்பா அம்மா வளர்க்குற மாதிரி தான் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அப்பா அம்மா எல்லாமே நல்லபடியாக வளர்க்குறாங்க. ஆனால் அவங்க எப்படி கெட்டு போகிறாங்க? கூட சேர ஃப்ரெண்ட்ஸு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இதை பார்த்து கெட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில் யார் கூட இப்போ இங்கே ஸ்கூலில் படித்தாலும் சரி இல்லை காலேஜில் படித்தாலும் சரி நீங்கள் யார் கூட செய்வீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே. சரி நல்ல பசங்களோட நல்ல பிள்ளைங்களாம் சேரணும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறாங்க கெட்ட பசங்க தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அவங்க கூட சேரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்க முடியும் சரியா? ஸோ வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தேர்ந்தெடுத்து நல்ல சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல வாழ்க்கையில் நல்லா வந்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.